எண்ணெய் பற்றிய அனைத்து கனவு பலன்களை காண்போம். நீங்கள் ஏதேனும் ஒரு எண்ணெயை குடிப்பது போல் கனவு கண்டால் நீங்கள் ஒரு புதிய நபரை சந்திக்க போகிறீர்கள். நீங்கள் ஆணாக இருந்தால் அவர் ஒரு பெண்ணாக இருப்பார். நீங்கள் பெண்ணாக இருந்தால் அவர் ஒரு ஆணாக இருப்பார். ஆணாயினும் பெண்ணாயினும் அவர் இளமையாகவும் கவர்ச்சியாகவும் இருப்பார். அப்படி இருந்தும் நீங்கள் அவர் மீது வெறுப்பு அடைவீர்கள். அந்த வெறுப்பை வெளிக்காட்டிக் கொள்வதற்கும் உங்களால் இயலாது. வெளிப்பார்வைக்கு நீங்கள் அவர் பால் மிகவும் அன்பு கொண்டவர் போல நடித்தாக வேண்டிய கட்டாயமும் ஏற்படும். என்ன செய்வது? இந்த தவிர்க்க முடியாத துன்பத்தை ஒரு சில நாள்களுக்கு பொறுத்து கொள்வதை தவிர வேறு வழி இல்லை. நீங்கள் எண்ணெய் தேய்த்து குளிப்பது போல் கனவு கண்டால் உங்களை பிடித்திருந்த பீடைகள் எல்லாம் அறவே ஒளிந்துவிட போகின்றன. ஆனால் அவை ஒளிவதற்கு முன் நீங்கள் பைத்தியக்காரத்தனமாக அணைத்து கொண்டிருக்கும் சில தேவையற்ற ஆசாபாசங்களை தியாகம் செய்ய வேண்டியிருக்கும். அவ்வாறு தியாகம் செய்யுமாறு உங்களை தூண்டும் விதத்தில் சில புதிய உண்மைகள் உங்களுக்கு விளக்கமாகும். பின்னால் நீங்கள் மிகவும் நலமாகவும் நிம்மதியாகவும் வாழ்க்கை நடத்துவீர்கள். நீங்கள் ஒரு எண்ணெய் வியாபாரியை கனவில் கண்டால் உங்கள் உறவினர்களுக்குள்ளே சில தகராறுகள் ஏற்பட போகின்றன. அவற்றில் நீங்களும் கலந்து கொள்வதற்கான சூழ்நிலைகள் வரக்கூடும். அப்படி கலந்து கொண்டால் உங்களுக்கு பொருள் நஷ்டமும் வேறு சில இடையூறுகளும் ஏற்படும். நீங்கள் கலந்து கொள்ளாமல் இருந்தால் அந்த தகராறுகள் தாமாகவே நல்ல முறையில் தீர்ந்துவிடும். ஆகையால் உறவினர் சச்சரவுகளில் நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் தலையிடாதீர்கள். உங்கள் தலையில் எண்ணெயை தடவிக்கொள்வது போல் கனவு கண்டால் உங்களுக்கு மிகவும் பிரியமானவர்களிடமிருந்து நீங்கள் சிறிது காலத்திற்கு ஒதுங்கி இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே சற்று மனக்கசப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவ்வாறு ஒதுங்கி இருக்க இயலாமல் போகுமானால் நீங்கள் உங்களது கருத்துக்களை அவர்கள் மீது வற்புறுத்தாமல் அவர்களுடைய விருப்பம் போல் நடக்குமாறு விட்டுவிடுங்கள். சிறிது காலத்திற்கு பிறகு எல்லாம் சரியாகிவிடும். இந்த காண்பவர் ஓர் ஆணாக இருந்தால் மட்டுமே இந்த பலன்கள் பொருத்தமாக இருக்கும். அவரே ஒரு பெண்ணாக இருந்துவிட்டால் அவருடைய எதிர்கால வாழ்க்கை மிகவும் அமைதியாகவும் ஆனந்தமாகவும் இருக்கும். எல்லோரும் அவரை பாராட்டி பேசுவார்கள். கனவு சாஸ்திரத்தின்படி பிரம்ம முகூர்த்தம் என சொல்லப்படும் அதிகாலை 3 மணி முதல் 5 மணி வரையிலான நேரத்தில் காணும் கனவுகள் உடனடியாக நிஜமாகிவிடும். இந்த சமயத்தில் தெய்வீக ஆற்றல் நிறைந்திருப்பதால் நாம் நினைக்கும் அல்லது கனவில் காணும் விஷயங்கள் உடனடியாக நிஜமாகி விடுகின்றன. இரவில் 6 மணி முதல் 8:24 மணி வரை காணும் கனவுகள் 1 வருடத்திலும், 8:24 மணி முதல் 10:48 மணிக்குள் கண்ட கனவு 3 மாதத்திலும், இரவு 10:48 மணி முதல் 1:12 மணிக்குள் கண்ட கனவு 1 மாதத்திலும், இரவு 1:12 மணி முதல் 3:36 மணிக்குள் கண்ட கனவு 10 தினங்களிலும், விடியற்காலை 3:36 முதல் 6 மணிக்குள் கண்ட கனவு உடனடியாக பலிக்கும் என்று பஞ்சாங்க சாஸ்திரங்கள் கூறுகின்றன. நல்ல கனவாக இருந்தால் மகிழ்ச்சி, கெட்ட கனவாக இருந்தால் அதன் கடுமையினை குறைக்க பரிகாரம் செய்யலாம். கெட்ட கனவு கண்டவர்கள் அதை பற்றி யாரிடமும் சொல்லக்கூடாது. அன்று பசுவுக்கு புல், பழம், கீரை கொடுக்க வேண்டும். அதன் முன் நின்று தான் கண்ட கனவினை மனதிற்குள் சொல்ல வேண்டும். குலதெய்வ வழிபாட்டினை முறையாக செய்து வழிபட வேண்டும். நல்ல பலன்கள் கிடைக்கும்.